இந்த கதைங்கள்ல வர மாதிரி இது எங்கள் அம்மா கதை சொன்னாங்க. ஒரு சொரக்காக்குள்ளே ஒரு ஆணும் பொண்ணும் போய் சேர்ந்துக்கிட்டாங்களாம். பூலோகம் பொங்கிடுச்சாம். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்களாம். அவங்க பிறந்த தப்ப பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே எப்படி சிட்டிசன் படத்தில் ஒரு தப்பு பண்ணால் அவன் மாமியார் நாத்தனார் பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் அப்படின்னு மொத்த பேரும் ஓட்டு உரிமை எடுக்கண்டான்ற மாதிரி அதுவும் நடக்கும். அதுவும் பிறக்கும். நான் வந்தேன்னா நடக்கும். நான் வருவேன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்ன மாதிரியா அதான் உண்மை. ஆனால் நான் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த அவளை பற்றி பேசினாலே எனக்கு கோவம் வருது. அவன் மதுரையில் இருக்கா. ஐ மீன் அவங்க அப்பா லாயரு. அதனால டெரர் மீச வச்சுக்கிறான். பெருசாக அப்படி மீச வச்சுக்கிறான். அவன் செத்து விட்டுக்கிறான். எப்படி செத்தானோ தெரில. அவங்க அப்பனை வச்சு தான் என்னை பிளாக்மெயிலாக சென்டிமெண்ட்டாக என்னை அடிச்சிட்டான். அந்த சென்டிமெண்ட்டில் நான் கவுந்துட்டேன். ஏன்னாக்கா நான் சின்ன வயசுல அம்மாவை தொலைச்சிடுவேன். அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ இறந்தேன், எப்படிலாம் இருந்தேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவளும் இருந்திருப்பாளோன்ற ஒரு நப்பாசையா அந்த மாதிரி நான் சடார்னு அவன் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி அவகிட்ட நான் சொன்னேன். அதை கேட்டு மாயமாக மறைஞ்சிக்கிட்டாத்தி அப்படியே அம்மாவை. இருந்தாலும் என் மனசுக்குள்ளே அவள் தான் இருக்கா. அதை அதுக்குன்னு என் நெஞ்சி நான் 2ஆக பொழந்தேன். ராமர் இருக்காங்களா சீதை இருக்காங்களான்னு யாருன்னா வந்தேன் ஆஞ்சநேயர் நெஞ்சு கீழ்ச்சி காட்டுற மாதிரி அப்படி பார்த்தாலும் அவள் இருக்க மாட்டா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒருவேளை நான் இறப்பனான்னு தெரியல. நான் இறந்தாலும் சந்தோஷம், இருந்தாலும் சந்தோஷம். ஆனால் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் அண்ணன் பிள்ளைங்க, தம்பி